ஸோ இந்த நிமிர்ந்த நெல் ப்ரோக்ராம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கில்லும் ஸ்டார்ட் அப்ல ஸ்டார்ட் பண்ணி ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். சீஃப் கெஸ்ட் வந்து மிஸ் சத்யபாமா நாச்சியார், the founder of N-Square Herbal Private Limited, Madam Close Country. It gives me immense pleasure to preside over this meaningful function guest lecture on Nimirthinil, sponsored by EDA Tamil Nadu. So at the outset, I extend my sincere gratitude to Snatcher Madam for accepting our invitation. Nimirthinil அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இட்ஸ் ப்ரொவைடட் பை our Tamil Nadu government. We had the opportunity to meet our chief guest. நாச்சியார் மேடம் வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிச்சு. she is the founder of N-Square Herbals அப்படிங்கிற ஒரு ஹெர்பல் கம்பெனிக்கு வந்து ஃபவுண்டரா இருந்து இப்போ வந்து வடக்கங்குளம் திருநெல்வேலி பக்கத்துல வந்து வெரி எஃபெக்டிவா வந்து they are manufacturing many kind of product starting with டிப்டில இருந்து ஃபேஷியல் பேக்ல இருந்து ஆல் ஹெர்பல் ப்ராடக்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அவங்க N-Square வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து லீட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா வந்து நடத்திட்டு இருக்காங்க. It is my honor to introduce our chief guest, Ms. Satyabama Nachiyar, founder of N-Square Herbals Private Limited, Tirunelveli. She is a dynamic entrepreneur in the herbal wellness and beauty industry with a strong academic background in food science, nutrition, biochemistry and human resources. She founded N-Square Herbals in 2020 with a clear vision to make natural and sustainable wellness solutions accessible to every household. Her notable innovations include the patent herbal steam bath, India's first steam facial kit, and the Britex water coat series, all designed to address everyday health concerns through safe, eco-friendly herbal formulations. These innovations reflect her commitment to quality, originality, and holistic well-being. Beyond business, she is deeply committed to women empowerment, environmental sustainability, and community awareness. Her achievements have been recognized with the prestigious honors such as Lions Den Award and Homopreneur Award in the Beauty and Wellness category. And she has been invited as a chief guest and guest lecturer to many esteemed institutions. Ms. Satyabama Nachiyar's journey is a true inspiration, proving that purpose-driven entrepreneurship can create meaningful impact. Let us extend warm welcome to our chief guest, Ms. Satyabama Nachiyar. Thank you. Hi, எல்லாருக்கும் வணக்கம். வேலைக்கு போகணும் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். எங்க அப்பா சொன்னாங்க நீ வேலைக்கு போக கூடாது, 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். சில பேர் பிறந்தது வந்து சில விஷயத்த பண்றதுக்காக தான். எனக்கு தெரிஞ்சு நீ பிறந்தது வந்து ஒரு 500 பேருக்கு நீ வேலை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அதை வந்து அந்த ஸ்பார்க்கை வச்சுட்டு போயிட்டாங்க. அகைன் வந்து நானே வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு யோசிச்சப்ப ஃபர்ஸ்ட் நான் பண்ண விஷயம் வந்து கோல்டு காஃபு ஸ்னீசிங் ஹெட்டேக்குலாம் வந்து ஏன் குழந்தைங்க லீவ் போடுறாங்க, ஏன் எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு யோசிச்சேன். கோல்டு காஃபுக்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு பேட்டர்ன் என்னன்னா, அது ஒரு வீட்டில் வந்தால் எல்லாத்துக்கும் வந்துடும், எல்லா சீசன்லையும் வந்துடும். அதே மாதிரி வந்து இந்த வாரம் வந்துச்சுன்னா அடுத்த வாரம் வராதுன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு ஏன் ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னு யோசிச்சேன். அப்புறம் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், எல்லா ஹர்ப்ஸையும் போட்டு நம்ம ஆவி பிடிப்போம். ஸோ எல்லா ஹர்ப்ஸையும் போட்டு 1000 ரூபாய்க்கு அமேசான்ல ஒரு டிப் பேக்கை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து என்னாச்சு, கொடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களாம் கொடுத்தப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டீமர்ல நிற்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. சஜஷன் சொல்லுவாங்கல்ல, வாசனை கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, பவுச் ரொம்ப பெருசா இருக்குன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்னொன்னா சரி பண்ணி ஃபைனலா ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு பேக்கேஜிங் மெட்டீரியல் ரெடி பண்ணணும்ல. நான் இருக்கிறது வடக்கங்குளம், எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க எப்ப எப்படி இருக்கீங்க அப்படிதான் நான் இருந்தேன். ஆனா அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு எப்பவுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால வந்து அப்புறம் என்னோட காலேஜ் ஞாபகம் எனக்கு அப்பதான் வந்துச்சு. நான் என் காலேஜுக்கு கால் பண்றேன். ஹெச்ஓடி வந்து நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுரு, நாங்க மத்ததெல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நான் ஹெச்ஓடியை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்போ அங்கிருந்து பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்துருச்சு. ஃபைனலா ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை மார்க்கெட் பண்ணணும்ல, யார்கிட்ட கொடுத்தாலுமே காசு கிடைக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் யோசிச்சுட்டே இருப்பேன், என்ன பண்ணலாம் எப்படி பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. அப்போ கல்யாண வீட்டுல என்னோட ஃப்ரெண்டை பார்த்தேன். அவ ஆல்ரெடி ஒரு ஊர்கா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா. அவ என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் எங்க திருநெல்வேலியில ஒண்ணு இருக்கு, நீ போய் அங்க பாரு அப்படின்னு. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை நம்ம
தேடினாலும் அது யார் மூலமாவது நமக்கு கிடைக்கும். நம்ம கிடைக்கலன்னா நம்ம சரியா தேடலன்னு அர்த்தம். அது எந்த விஷயமாவும் இருந்தாலும் சரிதான். ஸோ ஸ்டார்ட் அப் டீம் நான் போறேன். ஸ்டார்ட் அப் டீம் போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்னப்பா இது புது ப்ராடக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் எல்லா ஸ்டார்ட் அப் டீமோட ஆஃபீஸ்க்கு கால் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட் இங்க மார்க்கெட்ல இல்ல, நீங்க பேட்டன்ட் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் காலேஜுக்கு தான் ஹெச்ஓடிக்கு ஃபோன் பண்றேன். நான் கோயம்புத்தூருக்கே போகல, எல்லாம் ஃபோன்லேயே தான் நடக்குது. இப்போ ஹெச்ஓடி சொல்றாங்க இல்ல பேட்டன்ட் அப்ளை பண்ணிடலாம், எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டன்ட்ல 2 பேட்டன்ட் கிடைச்சது ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அகைன் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்டா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதை வந்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் அப் டீமுக்கு போவேன், அவங்க ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இதான் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக நடந்துட்டே இருந்துச்சு. இதுல ஒரு மேஜிக் நடந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆட் போட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியவே தெரியாது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். நானே என் ப்ராடக்டை பற்றி பேச ஆரம்பித்தேன். கிராஜுவலாக பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துச்சு. இப்போ 8 ஸ்டாஃப் இருக்காங்க. மாதம் வந்து 2.5 lakhs நான் வந்து நம்ம டர்ன் ஓவர் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டாக கவின் கேர் கூட என்னோட பேட்டன்ட்டை வந்து 10 கோடி ரூபாய்க்கு கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இது பெரிய சக்ஸஸ் ஸ்டோரியா அப்படின்றத விட வடக்கன்புலத்துல இருந்துட்டு என்னால் இவ்வளோ பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கோவில்பட்டியில் இருக்க உங்களால் என்னை விட ரொம்ப நல்லா பண்ண முடியும். தமிழ்நாட்டில் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் தான் லயன்ஸ் டென். அதாவது கோவிக்குள்ளே போய் நம்ம வந்து லயனை பார்க்குறது. அவ்வளோ இன்வெஸ்டர் இருப்பாங்க, நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எனக்கு எப்பவுமே சேலஞ்சிங் ரொம்ப பிடிக்கும். அதில் நானும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நாங்கள் ஒரு 66 பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இதாக முடிஞ்சிட்டே இருந்துச்சு ஒரு ரவுண்டா. லாஸ்டா 5th ரவுண்ட்ல வந்து நாங்கள் ஒரு 5 பேர் இருந்தோம். 5 பேர் இருந்தோம். நாங்கள் சென்னைக்கும் போயாச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது. அப்புறம் வந்து நான் என்ன நினைச்சேன்னா இல்லை திரும்பி வந்துடலாம். எனக்கு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பேசுறவங்க எல்லாருமே வந்து ஹைஃபை இங்கிலீஷ்ல பேசினாங்க. அதே மாதிரி அவங்க பார்டர் ப்ராடக்ட் பெங்களூர், சென்னை. நான் மட்டும் தான் வடக்கன்புலத்துல இருந்து போயிருக்கேன். எனக்கு செம்ம பயம். அப்போ வந்து நான் இனி போகக்கூடாது, நம்ம வந்து இப்படியே பேக் எடுத்துட்டு கிளம்பிடலாம் கேட்டேன். இல்லைன்னு சொல்லிடுவோம். ஒரு 4 பேருக்கு யாருக்காவது ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு எனக்கு நம்மளுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும்ல, உங்க அப்பா உனக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ வந்து அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த மனுஷனோட நம்பிக்கைக்காக இந்த ஸ்டேஜுக்கு போகணும்ல. ஸோ அப்போ அந்த லயன்ஸ் டென்ல வந்து என்னாச்சு, திருப்பி நம்ம ஸ்டேஜ் போயாச்சு. 4 பேர் பேசிட்டாங்க, நான் தான் லாஸ்ட்டு. ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்துச்சு. ஸோ அதனால வந்து லாஸ்ட்டாக பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட நீங்கள் எவ்வளோ காசு வேணும் எல்லாமே கேட்டாங்க. ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. எனக்கு 60,000 கொடுத்தாங்க. அங்கேயே வச்சு இந்த கேமலத்தா அண்ணாமலை அப்படின்ற ஒரு மேம் இருக்காங்க. அவங்க ஆம்பையர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ஃபவுண்டர் அவங்க தான் எனக்கு மென்டர்ஷிப் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. என்னன்னா கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு இப்படி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம பிஸ்னஸ்க்காக ஒரு 25 lakhs நான் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் சரி இப்போதைக்கு நம்ம யார்கிட்டையும் ஃபண்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட பேசினாங்க. அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க உங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் பொட்டன்ஷியலா இருக்காங்க, வரணும்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கே அவங்க சப்போர்ட் பண்ணும்போது உங்களை மாதிரி கேர்ள்ஸ் வந்து ஒரு 4 பேர் நீங்க வந்தா கூட அவங்க இங்க வந்து கூட ஒரு நாள் உங்களுக்கு செஷன் எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதே மாதிரி இந்த ஹோம்பிரனர் அவார்டு வந்து சில பேர் 7 வருஷம் 8 வருஷம் ட்ரை பண்ணேன்னு சொல்லுவாங்க. நான் போன ஃபர்ஸ்ட் வருஷமே வாங்கிட்டேன். நீங்க என்ன ஏதாவது கொஸ்டின்ஸ் என்னோட பிசினஸ் ஜேர்னில இருக்கா, இல்லைன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம பேசலாம். யூஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன். இல்ல ரா மெட்டீரியல் வந்து மோஸ்ட்லி நாங்க எங்க தோட்டத்திலேயே பண்ணிக்கிறோம். அப்புறம் அதிமதுரம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் நாங்க அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 2-3 ரா மெட்டீரியல் மட்டும் திருநெல்வேலியில கிடைக்காது. எந்த விஷயம் பண்ணா நீங்க இன்ட்ரெஸ்டா டே அண்ட் நைட் பண்ணாலும் உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும், அதுதான் உங்க ஸ்கில்னு அர்த்தம். சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஹேர் கேரு, அதுக்கப்புறம் வெல்னஸ், இந்த 3 கேட்டகரியில நம்ம எந்த கேட்டகரின்னு எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லாத்துக்குமே போற இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு பேட்டன் பண்ணி வச்சுக்கோங்க, அதை யாருக்கையாவது ஒரு 5 கோடி வித்துருங்க, அதுக்கப்புறம் அந்த காசு ஜாலியா பிசினஸ் பண்ணுங்க. அடுத்த ப்ராடக்ட் நியூவா யோசிக்க. எல்லாரும் பண்ற விஷயத்த பண்றதுக்கு நம்ம இந்த உலகத்துல பரப்பல, நம்ம டிஃப்ரெண்டா யோசிக்கிறோம் அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். துத்தி வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். துத்தி வந்து நம்ம ஊர்ல வந்து இருக்கிற ஒரு வேர்டு. ஆனா நம்ம யாருமே அதை பயன்படுத்தவே இல்லை. ஆனா அது பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ், கான்ஸ்டிபேஷனுக்கு அது ஒரு பெஸ்ட் ரெமெடி. ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா துத்தியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நாங்கள் வந்து
பைல்ஸ் கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு மருந்தா கொடுக்க போறோம். ஸோ R&D முடிச்சாச்சு, அது சக்சஸும் ஆயிடுச்சு. ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு துத்தி இருக்கு, அம்மான் பச்சரிசி இருக்கு, இந்த மாதிரி நம்ம ஊர்ல என்ன ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிங்க. எது நிறைய கிடைக்கும், எல்லா சீசன்லயும் கிடைக்கும், சீப்பா கிடைக்கும், அந்த ரா மெட்டீரியல் நம்ம ப்ராடக்ட் பண்றது தான் ஒரு பிசினஸ்க்கான ஒரு கோர் ஐடியாவே. இந்த ஊரை நம்ம டெவலப் பண்ணாம வேற எங்க போய் நம்ம டெவலப் பண்றது? ஸோ ராதாபுரம் மாதிரி ட்ரை ஏரியால துத்தி எங்களுக்கு அதிகமா கிடைக்கும்னா நான் அதை பண்ணேன். ஸோ இப்போ கோவில்பட்டியில என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு காட்டு செடி வந்து மூலிகையாவே இருக்கும், ஆனா நம்ம யாரும் பயன்படுத்தாம இருப்போம். அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது மெடிசினல் பெனிஃபிட்டை முன்னாடி நம்ம யாராச்சும் பயன்படுத்திக்கலாம் தாத்தா பாட்டி காலத்துல. ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. இந்த நாலேஜ் தான் இனி உலகத்துக்கு தேவை. மார்க்கெட்டிங் வந்து நம்ம என்ன பண்றோங்கிறத வீடியோ எடுத்து போட்டு விடுறது தான் மார்க்கெட்டிங். இப்போ அதுதான் ஈஸியும் கூட. அது ஒரு உங்களுக்கு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா டெய்லி நீங்க 200 rupees செலவு பண்ணி ஆட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 லீடு கொடுக்கும். அந்த லீடு கிட்ட நீங்க பேசும்போது தான் இந்த ப்ராடக்ட்டை பத்தி அவங்க என்கொயரி பண்ணிடுவாங்க உங்ககிட்ட. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னு அப்போ நீங்கள் இந்த கஸ்டமர்கிட்ட பேசுவீங்க. கஸ்டமர்கிட்ட பேசும்போது கஸ்டமர் வந்து நிறைய உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்குலாம் நிறைய எல்லா கொஸ்டினுக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரியாது. அந்த கஸ்டமர் கேட்குற கொஸ்டின்ல இருந்தால் நிறைய புது ப்ராடக்ட்டும் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஃபாலோவர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்ல போய் வைக்கிறதோ இல்லைன்னா வேற எங்கேயும் கொடுக்குறதோ வந்து ரொம்ப ரிஸ்க், நிறைய செலவு பண்ணணும். ஸோ நீங்க பண்றத என்ன பண்ணாலும் நீங்க ரா மெட்டீரியல் எடுக்க போறீங்களா அதே வீடியோ எடுத்துருங்க. நீங்க ப்ரொடக்ஷன் பண்றீங்களா, நீங்க அரைக்கிறீங்களா, எடுக்கிறீங்க, எல்லாத்தையுமே வீடியோவா எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணிடுங்க. பண்ணி அந்த பேஜ்ல போட்டு விட்டுருங்க. அது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி காலேஜஸ்ல இருந்து பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்றது, இந்த வயசுலயே இப்படி யோசிக்கிறாங்களே அப்படிதான் யோசிப்பாங்க. நிறைய வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ரீச் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கு. நாங்க பண்றது என் வயசுல நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ உங்க வயசுல நீங்க பண்றது வந்து அதுதான் கவர்மெண்ட்டும் ஆசைப்படுது, ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு. ஸோ அதை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுன்னா சொல்லுங்க, நம்ம கொலாபரேஷன் பண்றது. அதே மாதிரி என்னோட பேஜ்ல அதை போட்டு உங்களுக்கு நான் டேக் பண்ணி விடுறது, இதெல்லாம் நாங்க பண்றோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றேன். அந்த சப்போர்ட்ல கண்டிப்பா பண்ணலாம். ஜிஞ்சர் கிராஸ்ன்னு தெரியல, நம்ம ஊர்ல சுக்கு நாரின்னு சொல்லுவாங்க. நீங்க மலை பக்கத்துல இருக்கும், கையில கசக்கினதுக்கு அப்புறம் சுக்கு வாசம் தான் அடிக்கும். ஸோ அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இப்போ அதில் டீ படம் கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு அது லேட்டாக தான் தெரிஞ்சுது அதில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுக்காக அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் டீன்னு அதையே சொல்லிடுறேன். நம்ம வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குல்ல, இந்த ட்ரக்குக்கு அடிமையாக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக குடிக்கிறதுக்கு எந்த ட்ரிங்க்குமே இல்லை அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னார். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற டீயோ ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துட்டு வர முடியுமான்னு என்கிட்ட கேட்டார். ஸோ அப்போ தான் வந்து நான் ரிசர்ச் பண்ணதுக்கு ஜிஞ்சர் கிராஸ்ல கொண்டு வரலாம். நான் எப்பவுமே நம்ம ஊர்ல இருக்கிற மூலிகையில என்ன இருக்கு அப்படின்னு தான் பார்ப்பேன். ஸோ இப்போ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து டேப்லெட்டை தவிர அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக கொடுக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு இப்போ கட் ஹெல்த்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியில ஒரே ஒரு பவுடர் தான் இருக்கு. அந்த பவுடர் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமா இருக்கு. ஸோ அதை நம்ம கம்மி பண்ண முடியுமா? நம்ம தாட் ப்ராசஸ் என்னன்னா இருக்கிறத கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, என்ன இல்லாததை கொடுக்கறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறோம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க இருக்கீங்க, எவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். அந்த ப்ராப்ளம்க்கு நம்மளால சொல்யூஷன் கொண்டு வரணும். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருப்பாங்க, அம்மா ஒன்று சொல்லியிருப்பாங்க, யாராவது சொல்லியிருப்பாங்களே. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு தான் நம்ம சொல்யூஷன் எடுத்து வரணும். எதுக்காக சொல்ல வேணா, என் ப்ராப்ளம் என்ன நீங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் தெரியலாம். ஒரு சொல்யூஷன் எடுத்து வச்சு இது மார்க்கெட்டுக்கு ஃபிட் ஆகுமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இந்த டைம் தான் நீங்க கரெக்டா பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிற டைம். இதை விட்டுட்டீங்க அப்படின்னா இதோட பெஸ்ட் டைம் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நீங்க என்ன பண்ணாலும் இந்த உலகம் உங்களை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ அதனால நல்லா பண்ணுங்க, தெளிவா பண்ணுங்க. All the best. First and foremost, I express my sincere gratitude to the management for the constant support, encouragement, and for providing all the facilities to organize this meaningful program successfully. We are extremely grateful to our today's chief guest, Mr. Satyabama Nachiyar, founder Inspire Herbals Private Limited, Vanakanpuram, Tirunelveli, for graciously accepting our invitation and for delivering an inspiring and motivating address. Her entrepreneurial journey and insight have truly encouraged our young minds towards idea generation and innovation. I sincerely thank Dr. P. Krivaran sir for delivering the welcome address. My special thanks to my brother, Dr. R. Venkateswara, Assistant Professor, Department of Statistics, the organizer of today's program, for his dedicated effort, effective coordination, and for the clear and apt introduction of our chief guest.
I also thank all the faculty members, coordinators and supporting faculties for their cooperation and hard work in making this event a success. But not at the least, my heartfelt thanks to the students and participants for their active participations and enthusiastic involvement. Once again, I thank you all. Have a great day. Thank you.